வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி. கடத்தொழிலாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். ஜூலை 2 விசேட நாடாளுமன்ற அமர்வு. கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி. இந்த வாரம் முதல் முன்பள்ளி ஆசிரியர் கொடுப்பனவு அதிகரிப்பு, ஜனாதிபதி தெரிவிப்பு. விடுதலை புலிகளுக்கு அறிவித்தல் அனுப்பிய டெல்லி தீர்ப்பாயம். இணையமூடாக மோசடி, நீர்கொழும்பில் 30 வெளிநாட்டவர் கைது. தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றும் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிபர் ஆசிரியர் சேவையில் தீர்க்கப்படாத பல பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று முன்னெடுக்கப்படவுள்ள சுகீன விடுமுறை போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சி சதிதரன் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடா கடற்பகுதியிலும் அரேபிய கடற்பகுதியிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனவே குறித்த பகுதிகளுக்கு செல்லும் கடற்தொழிலாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 2 விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சபாநாயகர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த அமர்வு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் தொடர்பாடல் திணைக்களம் இந்த தகவலை வழங்கியுள்ளது. முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை 2500 ரூபாயினால் அதிகரிக்க அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த வாரம் முதல் அமுலுக்கு வரும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் பாடசாலைகளை விட்டு வெளியேறியவர்கள் மற்றும் வேலையற்ற இளைஞர்களுடான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடற்ற மக்களுக்கான புதிய வீட்டு திட்டங்களை ஆரம்பித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் சில வருடங்களில் பல புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் அந்த கட்சியின் உறுப்பினராகவும் செயற்படுவதற்கு நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மேலும் நீடித்துள்ளது. சுதந்திர கட்சியின் பொருளாளரும் இராஜாங்க அமைச்சருமான லசந்த அழகியவண்ண சமர்ப்பித்த மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்றது. இதன்போது பிரதிவாதிகளுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்த நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது. இதன்படி மனுவை எதிர்வரும் ஜூலை மாதம் 9 மீள அழைக்க உத்தரவிட்ட கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதானகே தற்போது பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை அன்றைய தினம் வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு என்று ஏன் பிரகடனப்படுத்தக்கூடாது என்பதற்கான காரணங்களை விளக்குமாறு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இந்தியாவின் தீர்ப்பாயம் ஒன்று அறிவித்தல் அனுப்பியுள்ளது. டெல்லி மேல் நீதிமன்றம் இயங்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் சட்ட தீர்ப்பாயம் கடந்த 14 இந்த அறிவித்தலை அனுப்பியுள்ளது. கடந்த மே மாதம் இந்தியா விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை 5 ஆண்டுகளுக்கு நீடித்திருந்தது. 2009 இலங்கையின் விடுதலை புலிகள் இயக்கம் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் சர்வதேச அளவில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகள் தொடர்வதாக இந்திய வெளிவிகார அமைச்சு வெளியிடப்பட்டிருந்த குறிப்பு ஒன்றில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேலும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சர்வதேச செயற்பாடுகள் இன்னும் இந்தியாவின் இறைமையாமையை பாதிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக
இந்திய மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மேற்குறிப்பிடப்பட்ட தீர்ப்பாயத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு அல்லவென்று அறிவிக்குமாறு அந்த தீர்ப்பாயத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு அறிவிக்கப்பட வேண்டியதற்கான காரணங்களை விடுதலை புலிகளிடமே இந்த தீர்ப்பாயம் கோரியுள்ளது. இதற்காக விடுதலை புலிகளுக்கு 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தீர்ப்பாயத்தின் அடுத்த அமர்வு ஜூலை மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் விடுதலை புலிகள் இயக்கம் சட்டத்தரணி ஊடாக தமது விளக்கத்தையோ அல்லது ஆட்சேபனையோ பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி அனுமதியில் பாரபட்சம். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அதிருப்தி. தனிப்பட்ட லாபத்திற்கான வாகன இறக்குமதி முறைமையை முன்னெடுக்கும் முயற்சிகளை காணக்கூடியதாக உள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சில தரப்பினரால் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுதல் மற்றும் சில அமைச்சுக்களுக்கு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவதன் காரணமாக தங்களுக்கு கடும் அநீதி இழைக்கப்படுவதாக அச்சங்கத்தின் செயலாளர் அஷோர ரொட்டிகோ தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த வாய்ப்புள்ள போதிலும் அத்தகைய செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி ஆலய சூழலில் உள்ள கடையொன்றில் விற்கப்பட்ட மிக்சரில் பொரிந்த நிலையில் பல்லியொன்று காணப்பட்டுள்ளது. சந்நிதி ஆலயத்தில் நேற்றிரவு ஆணி பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதன்போது ஆலயத்துக்கு பெருமளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடையொன்றில் மிக்சரை வாங்கிய போது அதனுள் பொரிந்த நிலையில் பல்லியொன்று காணப்பட்டுள்ளது. அது தொடர்பில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகத்துக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளியுடன் காணப்பட்ட மிக்சரை சான்று பொருளாக பெற்றுக்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் அந்த இனிப்பு கடைக்கு எதிராக பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இஸ்ரேல் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு அமெரிக்காவே பொறுப்பு கூற வேண்டும் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் வடக்கு எல்லையில் உள்ள காஷாவின் ஷாட்டி ஏதிலிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் ஹமாஸ் போராளிகளின் பிரதானி இஸ்மாயில் ஹரோயின் குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் பலியாகியுள்ளனர். இது தொடர்பாக அல் ஜெரீராவுக்கு கருத்து தெரிவித்துள்ள ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக இராணுவ மற்றும் நிதி வளங்களை வழங்கி யுத்தம் தொடர்வதை ஊக்குவிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளது. கடந்த 20ஆம் மற்றும் 21ஆம் தேதிகளில் இலங்கை போக்குவரத்து சபை அதிகரித்த வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அஸ்விஸ் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி 29 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பெற்றுள்ளது. கடந்த 21ஆம் தேதி 35.8 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. பொஷன் பூரணி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை பகுதிகளுக்கு நடத்தப்பட்ட விசேட பேருந்து சேவையின் மூலம் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அஸ்விஸ் தெரிவித்துள்ளார். இணையமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 30 வெளிநாட்டவர்கள் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொச்சிக்கடை, பல்லம் சேன மற்றும் பலகதுரே என்ற ஆகிய பிரதேசங்களில் 2 விருந்தகங்களில் தங்கியிருந்து இந்த நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இதன்போது நிதி மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட 10 கணனிகள் காவல்துறையினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இத்தகவலை தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கைக்கு கடன் கொடுத்த நாடுகள் சிலவற்றுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இன்று கச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்டி தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கிய செவ்வி ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று அமைச்சரவைக்கு விவரங்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியதன் மூலம் உலகக்கிண்ண அரையிறுதிக்கு ஆப்கானிஸ்தான் அணி முன்னேறியிருக்கிறது. இந்நிலையில் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அணியின் வெற்றி குறித்து ஆப்கானிஸ்தான் அணித்தலைவர் ரஷீத் கான் கருத்து தெரிவித்திருந்தார். ஒரு அணியாக அரையிறுதிக்குள் நுழைவதென்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது.
நாங்கள் நியூசிலாந்தை தோற்கடிக்கும் போது எங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. இந்த உணர்வை விவரிக்க எங்களிடம் வார்த்தை இல்லை. எப்போதும் நம்முடைய திட்டங்களில் தெளிவாக இருக்க வேண்டும். முயற்சி செய்வது என்பது நம் கையில் தான் இருக்கிறது. வீரர்கள் அனைவரும் சிறப்பாக செயற்பட்டார்கள். 20க்கு 20 போட்டிகளில் குறிப்பாக பந்து வீச்சில் வலுவான அடித்தளத்தை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகவும் திறமையானவர்கள். இறுதியாக நாங்கள் 10 விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டியிருந்தது. அதுதான் அரையிறுதிக்கு வர ஒரே வழி, வேறு வழி இல்லை. குல்பதீனுக்கு சிறியதான தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருந்தது. அவர் சரியாகி விடுவார் என்று நம்புகின்றேன். அவர் எடுத்த அந்த விக்கெட்டுகள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. மிகப்பெரிய கொண்டாட்டத்துடன் நாங்கள் வீட்டுக்கு திரும்புவோம். எங்கள் நாடு மிகவும் பெருமைப்படும். அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருப்பது மிகப்பெரிய விடயம். இந்த மகிழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு தெளிவாக பயணிக்க வேண்டும். நாங்கள் அரையிறுதிக்கு தகுதி பெறுவோம் என்று எங்களை நம்பி எங்கள் பெயர்களை சொன்ன ஒரே ஆள் பிரையன் லாரா மட்டும்தான். அவரை சந்தித்த போது எங்களின் கணிப்பை நியமாக்குவோம் என்றோம். தற்போது நாங்கள் அதை நிரூபித்து விட்டோம் என ரஷீத் கான் நெகிழ்ச்சியாக கூறியுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.